வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th தமிழ் இயல் 8ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸான நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டாப்பிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமூலர் பற்றிய ஒரு டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா குணக்குடி மஸ்தான் சாஹிபு அவர்களை பற்றிய நூல்வெளி குறிப்பும் ப்ளஸ் அதே போலவே புதுமை பித்தன் அவர்களுடைய நூல் குறிப்பும் பார்க்க போகிறோம். இந்த 3 டாப்பிக்குமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம எதற்காக இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தமிழில் ஒரு 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் வந்து 45 to 50 கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸஸ்லேருந்து மட்டுமே கேட்குறாங்க. இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸான நூல்வெளி ஆசிரியர் குறிப்பிலிருந்து மட்டுமே கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை உங்களை அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் ப்ளஸ் ரிவிஷன் ஃபேக்டருக்காகவும் தான் நம்ம இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் யார் இப்போ ப்ரீவியஸ் வீடியோக்கள் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இன்னைக்கு வந்து திருமூலர் பற்றிய ஒரு டாபிக் பார்ப்போம். இந்த திருமூலர் பார்த்தீங்க அப்படின்னா பாடப்பகுதியில் ஒரு 2 பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன பாடல்னா, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போலவே படமாட கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, இந்த திருமூலர் பார்த்தீங்க அப்படின்னா 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 14 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படக்கூடியவர் தான் இந்த திருமூலர் அவர்கள். ஓகே, இந்த திருமூலர் இயற்றிய திருமந்திரம் வந்து எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா 3000 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதே போலவே இந்நூலை தமிழ் 3000 என்று அழைப்பர். என்ன காரணம்னா திருமந்திரம் வந்து 3000 பாடல்களை கொண்டுள்ளதுனால இந்த நூலை தமிழ் 3000 அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 12 திருமுறைகளுள் அதாவது திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 10வது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு ஆல்ரெடி சொன்னது தான் திருமந்திரத்திலிருந்து 2 பாடல்கள் வந்து பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதே பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் வந்து ஒரு பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன பாடல் அப்படின்னா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற தொடங்கக்கூடிய பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு குணக்குடி மஸ்தான் சாஹிபு அவர்களை பற்றிய ஒரு டாபிக். இந்த குணக்குடி மஸ்தான் சாஹிப் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாடல்கள் வந்து பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அடக்கத்தாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்களை வந்து குணக்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் இயற்றியிருக்காங்க. ஓகே, இந்த குணக்குடி மஸ்தான் சாஹிப் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர், அதுதான் வந்து அவருடைய இயற்பெயர். ஓகே, இவர் பார்த்தீங்க அப்படின்னா இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்திருக்காரு குணக்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள். ஓகே, இவர் எங்கெங்கெல்லாம் தவம் இயற்றி ஞானம் பெற்றார் அப்படின்னா சதுரகிரி மலை, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளெல்லாம் தவம் இயற்றி ஞானம் பெற்றவர் தான் குணக்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள். ஓகே, இவர் இயற்றிய நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னா எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி ஆகிய நூல்களையும் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இயற்றியிருக்காரு. நமக்கு பாடப்பகுதியில் வந்து என்ன கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா குணக்குடியார் பாடற்கோவை என்னும் தொகுப்பிலிருந்து தான் நமக்கு பாடப்பகுதியில் ஒரு 4 பாடல்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மனித இயந்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு சிறுகதை. அந்த சிறுகதை எழுதியவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன் அவர்கள் தான் இந்த சிறுகதையை வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா, ஓகே, அவரை பற்றிய நூல்வெளி குறிப்பு பார்க்கலாம். அதாவது சிறுகதை மன்னன் என்று போற்றப்படக்கூடியவர் யாருன்னா புதுமை பித்தன் அவர்கள் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிறுகதை மன்னன் என போற்றக்கூடியவர் யார் அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அவருடைய இயற்பெயர் என்ன? புதுமை பித்தனோட இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் அவர்கள். ஓகே, இவர் பார்த்தீங்க அப்படின்னா சிறுகதைகளில் புது புது யுக்திகளை வந்து கையாண்டவர் அப்படின்னு இவரை வந்து திறனாய்வாளர்கள் போற்றுகின்றனர். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய கதைகள்லாம் படித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை முடிக்காமல் நம்ம கீழே வைக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய கதைகளை வந்து இன்ட்ரெஸ்டாக கொண்டு போவார். ஓகே, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் எத்தனைக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார் அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார் புதுமை பித்தன் அவர்கள். ஓகே, அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா சில திரைப்படங்களுக்கு
கதையும் வசனமும் கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு, புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு இவருடைய சிறுகதைகளுள் புகழ் பெற்றவை என்னென்ன அப்படின்னா, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது போன்றவையெல்லாம் இவருடைய சிறுகதைகளில் புகழ் பெற்றவை. ஓகேங்களா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவருடைய இந்த கதைகளை கொடுத்துட்டு இதை எழுதியது யார் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மணிக்கொடி இதழில் வெளியான புதுமைப்பித்தனின் சிறுகதை ஒன்று பாடப்பகுதியில் தரப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஓகே, அந்த கதை வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். ஃப்ரீ டைம் கிடைச்சா படித்து பாருங்கள். ஓகே, நம்ம வந்து 3 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.